ஆடி மாதம்னாலே தெரியும் மாரியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றது. குலதெய்வ வழிபாடு அப்படின்றத செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற இந்த பூஜை அறை ரொம்ப முக்கியமாக. ஆடி ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா. வணக்கம், எல்பி ஜோதிடர் நீரஜா ரதீஷ். ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றது ரொம்ப விசேஷம். ஸோ ஏன் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமையை ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூழ் வாக்குறது, அன்னதானம் போன்ற விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம்னாலே தெரியும் மாரியம்மனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்றது. ஸோ அந்த ஆடி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சு பாருங்கள். குலதெய்வ வழிபாடு அப்படின்றத செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் எடுத்து குடும்ப ஒற்றுமை அப்படின்றது கிடைக்கிறதுன்றது அபரித்தியான விஷயம். இந்த கூழ் வாக்குறது, அன்னதானம்லாம் எதுக்கு போட சொல்கிறோன்னா, ஏழை எளிய மக்களுக்கு உணவு அளிக்கிறதுக்காக தான் போட சொல்கிறோம். ஸோ அந்த குலதெய்வ வழிபாடு ஆடி ஞாயிறு செய்கிறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு பூஜை முறை செய்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை அறை ரொம்ப முக்கியமாக சுத்தமாக இருக்கணும். பூஜை அறை சுத்தம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுத்தம் இருக்கிற இடத்துல தான் தெய்வம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆடி ஞாயிற்றுக்கிழமை துர்க்கை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் எலுமிச்சப்பழ தீபம் ஏற்றுறது பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிற நெகட்டிவிட்டி எல்லாம் போயிட்டு நல்லது உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஆடி ஞாயிற்றுக்கிழமை டைம், ஆடி செவ்வாய் வெள்ளிக்கிழமைல சில பேருக்கு டைம் இருக்காது. ஃபேமிலியாக முதல்ல இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒய்ஃப் மட்டுமே பூஜை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஹஸ்பண்ட், ஒய்ஃப், குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து வழிபாடு பண்ணுங்க. அப்போ தான் அந்த குடும்ப ஒற்றுமை வரும். நம்மளோட சங்கதிகளுக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த தெய்வ வழிபாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயங்கள். ஸோ ஆடி ஞாயிற்றுக்கிழமை உங்களோட குலதெய்வத்தையும் அம்மனையும் இல்லை நியர்பையில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கே கூட ஞாயிற்றுக்கிழமையில போய் ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்களேன். உங்களுக்கு அவ்வளோ நல்லது லைஃப்ல நடக்கும். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம்.